என் லைஃப்பில் நிறைய பேரால் நான் ஏமாந்திருக்கிறேன். ஏமாந்தத்தில் இன்றைக்கி நான் என் காதில் கேட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஊரில் இருக்கக்குள்ள ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஃப்ளாஷ் டிசைனிங், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், ஃபேஸ்புக் பூஸ்ட் கம்பெயின், அடுத்து வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஓடஸுக்குரிய ரீச்சை கொண்டாந்து கொடுக்குறது, இந்த மாதிரி A to Z to X எல்லாம் வந்து பண்ணி நின்றது. ஸோ அப்படி பண்ணி நிற்கிற டைமில் வந்து எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஓனர்ஸ் வந்து சொல்கிற ஒரே ஒரு வேர்ட்ஸ் என்னென்னா வந்து நீங்கள் செய்யுங்க, அதுக்கு பின்னால் சல்லியை தரோம் ஒர்க்ஸை பார்த்துட்டு அப்படின்ற. இப்போ சரி ஓகே, எங்களோட ஒர்க்ஸை வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக செய்யணுன்றதுக்காக வேண்டி ஃப்ரீலான்சர் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அப்படி தான் செய்கிறது. நானும் அப்படி தான் செஞ்சு நின்றேன். அப்போது அப்படி செஞ்சு நிற்க கொள்ள ஒருத்தர் வந்து கால் பண்ணி நான் காசு எடுப்போம்ட்டு ஆள்கிட்ட ஃபோன் ஆன்சர் வைக்க மாட்டுச்சு. அப்போது ஷொப்புக்கு போனால் வந்து ஷொப்லேயே மாளிக்க மாட்டுச்சு. அப்போது எத்தனையோ வாட்டி அப்படி போய்ட்டு பார்த்துட்டு சரி ஓகே மவுத்து நொண்டிக்குது மறுமையில் பார்த்து போம்ட்டு எல்லா இடத்துல விட்டுட்டு விட்றது. அப்போது அப்படி விட்டத்தில் வந்து நான் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறத அவர் பார்த்து எனக்கு இன்றைக்கு வீடியோ கால் பண்ணார். கொழும்பு பெட்டாவில் தான் ஷாப் செய்கிறது. கால் பண்ணி சொன்னார் வந்து, தம்பி நான் உங்களுக்கு சின்ன ஒரு அநியாயம் ஒன்று உங்களுக்கு என் பக்கத்தில் நடந்துட்டுது. ஸோ அதுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுங்க, நான் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நான் உங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை போட்டுறேன் அப்படின்னு. சரி ஓகேன்றதுக்கு அப்புறம் திடீர்னு கேட்டதுங்க சொன்னார் வந்து, ஆனால் என்ன டீந்தது எல்லாமே இன்றைக்கி போயிட்டுது. இந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து இதாக்கிட்டு இன்றைக்கி நான் நடுத்தருவில் வைக்கிற மாதிரி பெட்டில் வைக்கிறேன் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டால் வந்து அவரோட நரம்பு தளர்ச்சி என்னமோ பிரச்சனை ஒன்று வந்து இப்போ அவருக்கு ஒழுங்கான முறையில் அவருக்கு அவரோட வேலைகளை கூட அவருக்கு செஞ்சு கேளாத நிலைமையில் பெட்டில் வைக்கிறேன். இப்போ நான் செல்ல வரேன் என்னென்னா வந்து அடுத்தவன் ஏமாற்றி பொழப்பு நடத்தி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிற பேர் எல்லாருக்கும் வந்து இது ஒரு பாடம் உண்டு. அவர் கடைசிக்கு என்னட்டா மன்னிப்பு கேட்டார், நீங்கள் மன்னிச்சிங்க, உங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும்டா சொல்லுங்கள் நான் தரேன். நான் சரி எனக்கு தேவையில்லை, நான் செஞ்ச ஒர்க்ஸுக்குரிய காசை போட்டு விடுங்கன்றதுனால அக்கௌண்ட் நம்பரை கொடுத்ததுக்கு பின்னால் இப்போ நான் டியூட்டி கழிஞ்சு வந்து நீங்கள் கொள்ள வந்து அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுக்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நான் இப்போ செல்ல வரேன் என்னென்னா வந்து அடுத்தவன் ஏமாற்றி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை, ஜெயிப்பீங்க, பின்னால் சிறப்பாயிக்கும். ஸோ லைஃப்பில் பார்த்தது இங்கே கச்சடா இருந்துச்சுன்னா வந்து லைஃபே கச்சடாவாக போகும். யாது வச்சிங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியும் தான் கஷ்டப்பட போகுது. அடுத்தவன் ஏமாற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஒருத்தரால் வந்து மொத்த ஃபேமிலியுமே கஷ்டப்படும். பார்த்து நடந்து கொள்ளுங்க எல்லோரும். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற நல்ல மெசேஜ்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல்ஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. புதிய வீடியோஸ் இனி வரக்கூடிய நாட்களில் அப்டேட் செய்து போடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you.